ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பூமி லக்னங்கள் பலம் பெற. இதுதான் தலைப்பு. ஏற்கனவே நம்ம நெருப்பு லக்னங்கள் பலம் பெறங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டுட்டோம். அதோடைய கண்டினியூட்டி வெர்ஷன். நம்ம ஞானிகளும் முனிவர்களும் 12 லக்னங்களை 4 மாபெரும் பிரிவுகளாக பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பிரித்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் பூமி லக்னங்கள் எனப்படுபவை ரிஷபம், கன்னி மற்றும் மகரம். இந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய சூட்சுமப்படி பார்த்திங்கன்னா, பூமி தத்துவ லக்னங்களில் ஒரு சரலக்னம், ஒரு ஸ்திர லக்னம், ஒரு உபய லக்னம் இருக்கும். இதில் பூமி தத்துவ லக்னங்களில் சரலக்னமாக மகரமும், நிலைத்த லக்னம் என்று சொல்லக்கூடிய ஸ்திர லக்னமாக ரிஷபமும், உபய லக்னம் என்று சொல்லக்கூடியது கன்னியும் வரும். பூமி தத்துவ லக்னங்கள், இந்த லக்னங்களின் அடிப்படை குணமே பொறுமை. நாம் இந்த பூமியில் தான் வாழ்கிறோம். நம்ம வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் உருவாக்குவது இந்த லக்னக்காரர்கள் தான். உழைப்பினின் மேன்மை, விவசாயத்தின் மேன்மை, உண்ணும் உணவுகள், தங்குமிடங்கள், விடுதிகள், உழைப்பினால் கிடைக்கக்கூடிய அத்துணை பலன்களையும் தரக்கூடியது இந்த பூமி லக்னங்கள் தான். உழைப்பால் மேன்மை அடையக்கூடிய லக்னங்கள்னு இதை சொல்லிடலாம். உழைப்பால் மேன்மை அடையக்கூடிய இந்த லக்னங்களின் அடிப்படை குணம் என்ன? பொறுமை. பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதுக்காக இவங்களுக்கெல்லாம் கோபமே வராதனாலும் சொல்லுங்க. கோபத்தின் மலை உச்சிக்கே போயிட்டு வரக்கூடிய லக்னங்கள் தான் இவங்களும். ஆனால் பொறுமை என்பது அடிப்படை குணம். சாத்வீகமாக பொறுமையாக இருப்பதன் மூலமாக தங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளும் தன்மை கொண்ட லக்னங்கள் இவை. இவங்களுடைய அடிப்படை குணங்கள் நிறைய இடங்களில் விட்டு கொடுத்து போகிறதெல்லாம் இருக்கும். விட்டு கொடுப்பது, சகிப்புத்தன்மையோடு இருப்பது, மற்றவர்களுக்காக உழைப்பது, பெருந்தன்மையுடன் விலகி கொள்வது, தன் சுகத்தை பெரிதாக மதிக்காமல் இருப்பது, தன் சுகத்தை பெருசாக மதிக்காமல் இருப்பது, தன்னை சார்ந்தவர்களை அண்டியவர்களை காப்பது, அவர்களுக்காகவே வாழ்வது, தியாகம் செய்வது, தியாகத்தின் உருவமாய் திகழ்வது, அதனால் தனக்கு என்ன ஏற்பட்டாலும் கவலை இல்லை என்று போவதுங்கிறதெல்லாம் இவங்களுடைய அடிப்படை பேசிக் குணங்கள்லேயே வந்துடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கேள்விப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ பூமி லக்னங்களுக்கு முதன்மையானது பொறுமை, சகிப்புத்தன்மை. பூமியை தொட்டு வணங்கும் பழக்கம் நம்மில் வெகு பேருக்கு உண்டு. மண்ணை மதிப்பவர்களாக இந்த லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டியது கட்டாயம். மண்ணை மதிக்கணும், பூமியை மதிக்கணும். பூமியை மதிக்க மதிக்க உங்கள் வாழ்க்கை உயரும். புரியுதுங்களா? பூமியை அசுத்தப்படுத்தக்கூடாது. சிலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எச்சில் துப்புற பழக்கம் இருக்கும். கண்ட இடத்துலலாம் துப்புவாங்க. இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அந்த வேலையை செய்யவே கூடாது. முறையான கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது கூட ஒரு கரெக்டாக அந்த இடங்களில் தான் செய்யணும். பூமியை எக்காரணத்தை கொண்டும் அசுத்தப்படுத்துதல் என்பதை ரிஷபம், கன்னி, மகர லக்னக்காரங்க செய்யவே கூடாது. அதை செய்யும்போது நீங்களே உங்களை காரி துப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சில் உமிழ்ந்தால் என்ன ஆகும்? நம்ம மூஞ்சிலே வந்து விழுகும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ பூமி தான் உங்களோட சொத்து, பொறுமை உங்களுடைய சொத்து, பூமி உங்களுடைய சொத்து. மண்ணை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பூமியை எக்காரணம் கொண்டும் அவமரியாதை செய்தல் கூடாது. இது ஒரு சூட்சமமான அமைப்பு. இதில் ஒவ்வொரு லக்னங்களிலும் அதே நட்சத்திர பேட்டர்ன் தான் திருப்பி திருப்பி வரும். ரிஷப லக்னத்திற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். கன்னி லக்னத்துக்குள்ளே அதே சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். மகரத்துக்குள்ளே அதே சூரிய சந்திர செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் தான். இந்த அடிப்படையில் உங்கள் லக்னத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக உங்கள் வாழ்வியல் வெற்றிகளை நீங்கள் நிச்சயித்துக் கொள்வீர்கள். ஒரு கம்பல்சரி ஒரு சக்ஸஸ் இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். லக்னாதிபதி பலகீனமாக இருந்தாலும் பலமாக இருந்தாலும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு வளர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த பூமி தத்துவ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கே பொறுமையான தெய்வங்கள் வழிபாடு தான் எப்பவும். முதல்ல பூமி தாயை வழிபடுறது,
அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாந்தமான சாந்த ரூபமான பொறுமைக்கு நிகரான தெய்வங்களை வழிபடுறது. அதை விட இன்னும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் இருக்கிற தெய்வங்களை வழிபடுறது. மலை மேலே மலை உச்சியில் தனியாக இருக்கிற தெய்வங்கள், யாரோட டிஸ்டர்பும் வேணாம்ப்பா அப்படின்ட்டு சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய தனிமை தெய்வங்களை வழிபடுவது. தியானம், மெடிடேஷன் போன்றவற்றின் மூலம் வாழ்வியலில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வது. இவர்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், யோகா, ஆசனங்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் உதவி புரியும். நீங்கள் ஒரு ரிஷப லக்னமாகவோ கன்னி லக்னமாகவோ மகர லக்னமாகவோ பிறப்பெடுத்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி போன்றவை பெரும் அளவு உதவி புரியும். யோகாசனம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, 4:30 மணிக்கு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது, இதெல்லாம் உங்கள் வாழ்வியலில் மாற்றங்களை தரும். மண்ணை மதிப்பது, பொறுமையோடு இருப்பது, உங்களுக்கான தருணம் வரும் வரையில் காத்திருப்பது, தியாகம் புரிவது, விட்டு கொடுப்பது, தன்னை அண்டியவர்களை காப்பது, இதெல்லாம் உங்களுக்கு இயல்பிலே வந்துடும். இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. மற்றவங்களுக்காகவே கிட்டத்தட்ட வாழ்நாளின் பெரும் பகுதியை வாழ்ந்து விட்டேமே என்கின்ற வருத்தம் இல்லாமல் இந்த 3 லக்னக்காரங்க போகவே முடியாது. சார் 14 வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் சார், 52 வயசு ஆயிடுச்சுங்க சார், இன்னமும் வேலைக்கு போய்கிட்டே தான் சார் இருக்கேன், எல்லாரையும் நல்லா தான் செட் பண்ணுறேன், ஏன்னா எனக்குன்னு நான் வாழ்ந்தனா இல்லையானே தெரியலேன்னு சொல்லி கேள்வி கேட்காத ஒரு ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னக்காரங்களை பார்க்கவே முடியாது. இது உங்களை வாழ வைப்பதை விட மற்றவர்களை வாழ வைக்கும் லக்னங்கள். நம்ம இதில் பிறந்துட்டோம்னாலே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்தாலும் வேறு வழியே கிடையாது. உங்களுடைய செயல், உடல், பொருள், இளமை, உழைப்பு, சம்பாத்தியம், வலிமை எல்லாம் மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும். அதற்கு நாம் முதல்ல அமைதியாக இருக்கணும். இங்கே மற்றவர்கள் என்பதை நமது குடும்ப உறுப்பினர்கள்ங்கிறத முதன்மை நிலையில் வச்சுக்கலாம். இப்போ ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவர்களுக்கும் தாயாருக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வரும். அதிலே கன்னி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை துணைக்கும் வேலை பார்க்குற இடத்துக்கும் அதிகப்படியான விஷயத்தை கொடுக்க வேண்டியது வரும். மகரம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உழைப்புக்கும் மேன்மைக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்துடும். இப்போ இது வந்து அந்த சாக்ரிஃபைஸ் லக்னங்கள் அப்படின்னே இதை சொல்லலாம். தியாகம் செய்வதற்குன்னு பிறப்பெடுக்கக்கூடிய லக்னங்கள் இது ஒன்று. இந்த 3 லக்னங்களும் அதில் தான் வரும். ஸோ இப்போ இவர்களில் ரிஷப லக்னத்திற்குள்ள சூரிய பகவானுடைய நட்சத்திரம் 3/4 பங்கு இருக்கும். இவர் 4ஆம் இடத்திற்கு அதிபதி ஆவார், 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவார். 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகி 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது அதிகப்படியாக அரசாங்க பணிபுரியும் யோகிதைகள் இவங்களுக்கு இருக்கும். அரசு வேலை, அரசாங்கம், அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அப்படிங்கிறது ரிஷப லக்னத்துக்கு இயற்கையாகவே வரும். இதில் இன்னொன்று, சூரியனுக்கு திக்பலம் கொடுக்கக்கூடிய வீடு, சிம்மத்திற்கு திக்பலம் கொடுக்கக்கூடிய வீடு ரிஷபங்கிறதுனாலேயே நிறைய அன்பர்களுக்கு அரசு சார்ந்த வேலைகள் கிடைப்பதில் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடமாகும். உணவும் விளை பொருட்களும் விளையும் இடமாக ரிஷபம் உண்டுங்கிறதுனால அந்த உணவகங்கள், உணவுப் பொருட்கள், அது சார்ந்த தொழில்களில் வெற்றி பெறும் சூட்சுமங்கள் போன்றவையும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த 3 லக்னங்களும் ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 லக்னத்தில் பிறந்தவர்கள் விளை பொருட்கள், உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பெரிய பாவம் இந்த 3 லக்னங்களுக்கும் கிடையவே கிடையாது. மற்ற லக்னக்காரங்களுக்கும் இருக்குன்னாலும் கூட இவர்களுக்கு ரொம்ப அதீதமாக அது செயல்படும். பூமியை உதாசீனப்படுத்தக்கூடாது, உணவை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. உணவை வேஸ்ட் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் எப்போதுமே இந்த 3 லக்னத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்றில் பிறந்திருந்தீங்கன்னா வச்சுக்காதீங்க. அளவாக சாப்பிடுங்க, ஆனால் மிச்சம் இல்லாமல், வேஸ்ட் செய்யாமல், உதாசீனப்படுத்தாமல் உணவு இருங்க. இது ரொம்ப முக்கியம். இதில் ரிஷப லக்னத்திற்கு சூரியன் 4 மற்றும் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும் சூட்சுமம் கொன்றவர்கிறதுனால பூமி ஆதாயம் இவர்களுக்கு நிச்சயம் உண்டு. உங்கள் பேரில் சொத்துக்கள் ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாகவும், அதிகார பதவிகளில் அமர்வதன் மூலமாகவும், அரசாங்க ஆதரவை பெறுவதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். 3 கூடைய சந்திரன் லக்னத்திலே உச்சம் பெறுவதனால சகோதர உறவுகளுக்கு வஞ்சிக்கப்பட்டாலும், முதுகில் குத்தப்பட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு பெரும் தியாகங்களை செய்தே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும் தகுதி கொண்டவர்கள். 4ஆம் அதிபதியாக வர்ற சூரியன் 12ஆம் இடத்துல உச்சம். உங்களை விரயம் பண்ணாமல் உங்கள் தாயார் விடவே மாட்டாங்க. உங்களை விரயம் பண்ணி சகோதர உறவை வலிமைப்படுத்தக்கூடிய அமைப்பை தான் ரிஷப லக்னத்துக்கு இந்த சூரியனும் சந்திரனும் பெறுவார். அதாவது இந்த லக்னத்தின் தத்துவார்த்தத்தையே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 3 நட்சத்திரங்களுமே இவர்களின் நட்பு நட்சத்திரங்களாகவே இருக்காது, சம்பந்தமே இல்லாத நட்சத்திரங்கள். இதுலேயும் சொல்லப்போனால் விரயம், மற்றவர்களுக்காக செய்வது,
தாயும் தகப்பனுமாக இருந்து தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவது, தனது ரத்தம் சதை அனைத்தையும் இழப்பது. தன்னுடைய உழைப்பை இழப்பாங்க, இளமையை இழப்பாங்க, ஆரோக்கியத்தை இழப்பாங்க, சம்பாத்தியத்தை இழப்பாங்க. இழக்கிறதுக்குன்னே பிறந்த லக்னம் பூமி லக்னம் அப்படின்னு சொன்னால் அது மிகையே இல்லை. இதில் நம்மளும் கொஞ்சம் வலுவாக இருந்தால் தானே எவ்வளோ அடித்தாலும் தாங்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த சூட்சமம். அப்போ ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துக்குடைய சந்திரன் லக்னத்தில் வந்து உச்சம் பெறுவதனாலே, அந்த நட்சத்திரம் உங்கள் லக்னத்துக்குள்ளே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே உடன் பிறந்தவர்களுக்காக நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படவே செய்யும். இதில் உங்கள் லக்னம் வலுப்பெறுவதில் சந்திரனுடைய பங்களிப்பு உண்டு என்கிறதுனால கடல் நீராடுதல், வருடத்துக்கு ஒரு முறை வந்து கடற்கரை ஓட்டி இருக்கக்கூடிய தெய்வ சந்நிதிகளை வழிபடுவது, அங்கே போயிட்டு வர்றது, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் மாதிரியான பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். சென்னையிலையும் கூட கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு ஸ்தலங்களுக்கு சென்று வருவதுங்கிற மாதிரியான அமைப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொள்வது, தனிமையில் இருக்கும் தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வருவது, தியானம் புரிவது, இதெல்லாம் உங்களுக்கு சூட்சமமாக யூஸ் ஆகும். செவ்வாயுடைய உடைபட்ட நட்சத்திரமும் உங்கள் லக்னமான ரிஷபத்துக்குள்ளே இருக்குது. இவர் 7-12 குடையவராக இருக்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு போயிடுறதும் உங்களுடைய வாழ்வியல் வெற்றிகளை சூட்சமமாக ஏற்படுத்தி தரும். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பிறந்தவங்க அம்மா, திருமணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபு, அவங்களுக்கு உண்டான மரியாதைகள், மனைவியின் பேரில் சொத்துக்கள் ஏற்படுத்தி தருவதன் மூலமாகவும் உங்களுக்கு வாழ்வியல் வெற்றிகள் குவியும். மண்ணை வணங்குங்கள், பொறுமையாக இருங்கள், தியாக வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள், தனிமையை விரும்புங்கள், தியானம், மெடிடேஷன், யோகா, இதெல்லாம் காமனாக 3 லக்னத்துக்கும் பொருந்தும். தியானம், மெடிடேஷன், யோகா பண்ணுறது, தனிமையில் இருக்கிறது. ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் உங்களுக்கான நேரமாக ஒதுக்கிடுங்க, பேசாமல் இருங்க. மௌன விரதம் கடைபிடிப்பதும் இந்த 3 லக்னங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியை தரும். நீங்கள் ஒரு ரிஷப லக்னமோ கன்னி லக்னமோ மகர லக்னத்திலே பிறந்திருக்கீங்களா, மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு பொழுது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டைமிங் தேர்ந்தெடுத்து அமைதியாக மௌன விரதம் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களோட சக்தி வந்து ஃபுல்லாக அதிகமாகும். அமைதியாக இருக்கிறது, தியானம் புரிகிறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணலாம். இதில் விடியற்காலை நேரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். 4:30 to 6 பிரம்ம முகூர்த்த நேரத்தை இது இந்த 3 லக்னக்காரங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாழ்வியலில் மேஜிக்கலான நிறைய மாற்றங்கள் இருக்கும். அடுத்தபடியாக கன்னி லக்னம், இவங்களுக்கும் அதே மாதிரி தான். சூரியனுடைய விரய நட்சத்திரம், சந்திரனுடைய லாப நட்சத்திரம், செவ்வாயினுடைய 3-8 கூடிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது. கன்னி லக்னம் கொஞ்சம் கும்பத்துக்கு அடுத்தபடியாக அதிக துன்பப்படக்கூடிய லக்னங்களில் ஒன்று. பொறுமையை விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மையினாலே நிறைய இழப்புகளை சந்திக்கும் அமைப்பு உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். உங்களுக்கு மிடில் ஏஜில் ராகு திசையும் குரு திசையும் கிடக்கும். கன்னி லக்னம் அப்படிங்கிறதுல வரும்போது இதில் கன்னி ராசியும் வந்துடுச்சுன்னா ரொம்ப கரெக்டாக அதை ஒர்க் அவுட் ஆகும். இந்த ராகு திசை குரு திசை நடப்புக்கு வரும்போது கன்னி லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் நட்சத்திர அடிப்படையிலேயே வந்து இவர்கள் உங்களுக்கு தொழில்முறை சிக்கல்களை தரக்கூடியவங்க. அதனால தான் கன்னி லக்னக்காரங்களோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே தொழில் செஞ்சு மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருவீங்க. சார் வேண்டாம், செய்யாதீங்க செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்கிறது. கன்னி ராசிக்கு இது 100% பொருந்தும். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மோஸ்ட்லி அந்த திசைகள் கிராஸ் ஆகும். இந்த திசைகள் வராமல் போகிறவங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இதில் விரையாதிபதியாய் சூரியன் வருவதனால உங்களுக்கு அவர் அட்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவாருங்கிறதுனால தகப்பனுடைய பொறுப்புகளை எடுத்து நிறைவேற்ற வேண்டிய கடமை கன்னி லக்னத்துக்கு இயற்கையிலே வந்துடும். அப்பாவாக இருந்து செய்ய வேண்டியது. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் மாங்குன்னு எல்லா வேலையும் செய்யணும். ஆனால் வேற ஒருத்தர் தட்டிக்கிட்டு போயிடுவார். மற்றவர்களுக்காக உழைத்து அந்த உழைப்பினை அவர்களுக்கு தாரை வார்க்க வேண்டிய விதி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து மனம் கோணாமல் ஏற்றுக்கொள்ளுதல் நன்று. சந்திரனுடைய லாப நட்சத்திரமும் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்குங்கிறதுனால நீங்களும் இந்த கடல் நீராடுதல், கடற்கரை ஒட்டி போயிட்டு வர்றது, தனிமை விரும்பி கோயில்களுக்கு போய் வருவது, இதன் மூலமான அதிக லாபங்கள் இருக்கும். தாயாரை அதிகம் கண்ணீர் சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். தாயார் இல்லாத நபர்கள் மாமியாரை அதே மாதிரி வந்து நல்ல விதமாக அவங்களுடைய மரியாதையோடு உறவு நிலையை பேணி காப்பது சிறப்பாக இருக்கும். இதில் 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமா குரு வருவாருங்கிற அடிப்படையில் யாராவது ஒருவர் உங்களுக்கு பாதகம் செய்துவிடும் விதிகள் இருக்குங்கிறதுனால இதில் கவனமும் எச்சரிக்கையும் இருக்கும். உங்கள் லாபாதிபதியான சந்திரன் பாக்கியஸ்தானம் எனும் அதிர்ஷ்ட வீட்டில் உச்சம் பெறுவதனால பெண் தெய்வங்களை வழிபடுவது, சந்திர தரிசனம் செய்வது, மாரியம்மன், காளியம்மன், சாந்த சொரூபமான அம்மன் சொரூபங்கள் கொண்ட தெய்வங்களை தொடர்ந்து வணங்கி வர்றது உங்களோட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கு ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கும். இதில் 3 கூடையவர் 8 கூடையவராகி செவ்வாயின் நட்சத்திரம் உங்கள் லக்னத்துக்குள்ளே இருக்கிறதுனால நண்பர்கள், சிநேகிதர்களால் எதிர்பாராத விபத்துகள், இழப்புகள், நஷ்டங்கள்,
மிகப்பெரிய வீழ்ச்சிகளை சந்திக்கும் தன்மை உங்களுக்கு எப்போதும் உண்டுங்கிறனால இதில் ரொம்ப 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 கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். காயம்பட்டு கொள்வது, தையல் போடுவது, அறுவை சிகிச்சை ஏற்படுவதுங்கிறது இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அட்டமாதிபதியே செவ்வாய் லக்னத்திலே உட்காந்துருக்காரு நட்சத்திரநாதனம். ஸோ இந்த விஷயத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். கூடுமான வரைக்கும் சொத்துக்களை உங்கள் பேரில் வாங்காமல் இருந்துக்கிறது நல்லது. கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் சொல்கிறதுனுடைய சூட்சமே செவ்வாய் இந்த லக்னக்காரங்களுக்கு அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால இவர்கள் பூமி, சொத்து, அதிகாரம், பதவி, முன்னேற்றமான விஷயங்களுக்கு ஆசைப்படும் போது லாஸை நிறையா சந்திப்பாங்கங்கிறதுக்காக தான். ஸோ இது கன்னிக்கான ஸ்பெஷல். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் சூரிய, சந்திரர்கள் மற்றும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கும். பொதுவான பூமி தத்துவ லக்னங்களுக்கு உண்டான அனைத்து குணங்களும் இதில் பொருந்தி வரும். இதில் சூரியன் இவர்களுக்கு அட்டமாதிபதி என்பதனாலேயே அதிகாரம், பதவி, அந்தஸ்து, அரசு வேலை, அரசாங்கத்தின் தொடர்பு கொண்ட துறைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நல்லது. மேலும் சூரியன் அட்டமாதிபதிங்கிறனால பூர்வீகத்தை விளக்குவது மகர லக்னத்திற்கு சிறப்பை தரும். பூர்வீகத்தில் இருக்கிறது, சொந்த பந்தங்களுக்கு நடுவில் இருக்கிறது, குலதெய்வத்துக்கு பக்கத்திலே போய் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. தகப்பன் தாய் உறவை விட்டு தள்ளி இருக்கும் மகர லக்னம் வெற்றிகளை குவிக்கிறது. இது நிறைய என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சூட்சுமத்தை. இல்லையா நீங்கள் சாதாரணமாகவே இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். சந்திரன் 7ஆம் அதிபதியாகி லக்னத்திலும் இருக்க 5க்கு உடைய வீட்டில் அவர் உச்சமும் பெறுவதனாலேயே திருமணத்துக்கு பிறகு வாழ்வியல் சிறப்பது. முதல் குழந்தை பெண் குழந்தையாய் பிறந்த மகர லக்னக்காரர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகம் பெறுவது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்ய செய்ய மகரம் மலர்ச்சி பெறும், விருத்தி அடையும், முன்னேற்றம் அடையும். தெய்வ வழிபாடுகளில் அம்பிகை வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு உகந்த லக்னங்களில் மகரமும் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் 5ஆம் அதிபதியாக வருவார், சந்திரன் 5இல் உச்சம் பெறுவாருங்கிறதுனால பெண் தெய்வங்களை வழிபடுறது, அதிலும் குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்வது மகர லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய மலர்ச்சி தரும். ரிஷபம், கன்னி, மகரம் 3மே மகாலட்சுமி வழிபாடு பெறலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது வெகு சிறந்த சிறப்புகளை தரக்கூடிய அமைப்புகளில் ஒன்றாகும். தனிமை விரும்பும் தெய்வங்களை சென்று வணங்குவது, தியானம், மெடிடேஷன் போன்றவற்றை பழகிக்கொள்வது, பொறுமையுடன் இருத்தல் வெற்றியின் சூட்சுமமாகும். அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும். சுகத்தையும் பாதகத்தையும் ஒரே நேரத்தில் தரக்கூடியவர் செவ்வாய்ங்கிறதுனால அதிக சுகத்தை விரும்பாத மகர லக்னமும் வெற்றி பெறும். நம்ம லக்னத்தின் வலிமை பெறதுக்கு சில விஷயங்களை தியாகம் பண்ணணும். இந்த லக்னம் தியாகத்தின் அடிப்படையில் உள்ள லக்னங்கள் இந்த 3ம். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் தியாகம் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ லக்னம் இன்னும் வலுவாக வேலை செய்து உங்களுக்கு நன்மைகள் பயக்கும் அமைப்பாக இருக்கும். சுகத்தை பெரிதாக விரும்பாத நிலை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிதாக விரும்பாத நிலை போன்றவற்றை கடைபிடிக்கும் போது நல்லாயிருக்கும். இதில் ரிஷப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் டோட்டலாக ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ரிஷபம் அதிகாரம், பதவி, அந்தஸ்தை தேடி பிடிக்கும் அமைப்பு உள்ளது. மகரம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக செயல்பட வேண்டிய அமைப்பு உள்ளது. ஏன்னா அங்கே சூரியன் 4ஆம் அதிபதியாக வருவார், இங்கே சூரியன் 8ஆம் அதிபதியாக வரும். அட்டமாதிபதி எப்போதும் நமக்கு துன்பம் தர தகுதி கொண்டவர். மேலும் உங்கள் லக்னாதிபதியான சனிக்கு அவர் எதிரி கிரகமும் கூடங்கிறதுனால இந்த விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியாகவும் வருவதனால தாயாதி வர்க்கம், தகப்பனாதி வர்க்கத்தின் உறவுகளால் பெரும் நன்மைகள் பெற இயலாத லக்னம் மகரம். அப்பா வழி சொந்தமாக இருந்தாலும் சரி, அம்மா வழி சொந்தமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. இதில் நீங்கள் அவங்களையெல்லாம் விட்டு ஒதுங்கி இருப்பதும், மனைவி குடும்பத்தார், கணவர் குடும்பத்தாரின் உறவுகளோடு நெருக்கம் காட்டுவது, உங்கள் வாரிசுகளுக்காகவே வாழ்வது, 5ஆம் இடத்தில் 7க்குடையவன் உச்சம் பெறும் அமைப்பு உண்டு என்பதனாலும் சந்திரன் உங்கள் லக்னத்தின் நட்சத்திரநாதனாக முழுமையான நட்சத்திரம் கொண்டவராக இருக்கிறதுனாலையும் சந்திரனை ஃபாலோ பண்ணும்போது பூமி லக்னங்கள் வெற்றி பெறும். இதில் ஒரு சூட்சுமம் இருக்குது. பூமிக்கு துணைக்கோள் தான் சந்திரன். சந்திரன் வேறு யாருக்கும் கோளே இல்லை, பூமியில் வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். தாய் என்பவள் தன் குழந்தைகளுக்காக படைக்கப்பட்டவள்ங்கிற மாதிரி பூமியின் துணைக்கோளான சந்திரனுடைய நட்சத்திரம் மட்டும்தான் இந்த பூமி லக்னங்களுக்கு முழுமையாக இருக்கும். மற்றதெல்லாமே உடைப்பட்ட நட்சத்திரமாக தான் இருக்கும். மற்ற நட்சத்திரங்களுடைய விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலினாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் ரிஷபத்திற்கு 3ஆம் அதிபதியாக உச்சம் பெறுவார், கன்னிக்கு லாபாதிபதியாக பாக்கியத்தில் உச்சம் பெறுவார், மகரத்திற்கு 7ஆம் அதிபதி என்ற கலத்திரஸ்தானாதிபதியாக பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் உச்சம் பெறுவாருங்கனால சந்திரனை வலுப்படுத்துவது உங்கள் லக்னத்தை வலுப்படுத்தும் தன்மை. ஸோ சந்திர தரிசனம் பண்ணணும், கடல் நீராடுவது, தனிமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் வணங்குவது, தெய்வ வழிபாடு செய்வது, அமைதியாக இருப்பது, தியானம் புரிவது, மூச்சு பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் செய்கிறது, பொறுமை காத்திருப்பது, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
மிக பொறுமையுடன் இருக்கும்போது பூமி தத்துவ லக்னமான நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.